வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல தித்திக்கும் திணை பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயாசத்துக்கு மேல் உமி நீக்கப்பட்ட திணையா பயன்படுத்துங்க. முழு திணை சாப்பிடுறதுக்கு நெருநெருன்னு இருக்கும். அதனால உமி நீக்கப்பட்ட திணை அரிசியா பார்த்து வாங்குங்க. அரை கப் திணைய ஒரு வாணலில போட்டு மிதமான தீயில கைவிடாம நல்ல மணம் வர வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மணம் வருது. திணையோட நிறம் மாறிடக்கூடாது. வறுத்த திணைய இப்போ ஒரு பாத்திரத்துல ஊற வச்சிடலாம். அதே வாணலில பாசி பருப்பு ஒரு மேஜை கரண்டி நல்லா தலை நிறைச்சு எடுத்து போட்டு மிதமான தீயில வறுத்துக்கலாம். பருப்பு நிறம் மாறிடக்கூடாது. ஆனா நல்லா மணம் வர வறுத்துக்கலாம். வறுத்த பருப்பையும் திணையோட சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அது ஊறதுக்குள்ளேயும் வெல்லம் காய்ச்சி வச்சிடலாம். அரை கப் திணைக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது திணை எடுத்த அளவுக்கு 3 மடங்கு வெல்லம். 1 கப் தண்ணி ஊத்தி அடுப்ப மிதமான தீயில வச்சிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சு நுரைச்சு வரட்டும். எனக்கு சரியா 12 நிமிஷம் ஆச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சு நுரைச்சிருச்சு பாருங்க. வெல்லத்தோட பச்சை வாசம் போயிடணும். ஆனா வெல்லம் இறுகி பாகுபதம் வந்துடக்கூடாது. இதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல வடிச்சு வச்சிடலாம். இப்ப இந்த வெள்ளப்பாகு இந்த பாத்திரத்திலேயே நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை தண்ணி மாத்தி கழுவி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்ல அடியில கொஞ்சம் நெய் தடவிட்டு கழுவி வச்ச திணை அரிசியவும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணியும் 4 கப் பாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்து இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி விசில் போட்டு அதை சீலிங் பக்கம் திருப்பி வச்சுட்டு பொரிஜ் மோட்ல ஹை பிரஷர்ல 20 நிமிஷம் வச்சிடுங்க. லோ பிரஷர்ல இருந்துச்சுன்னா பிரஷர் லெவல் பட்டன் அமுத்தி ஹை பிரஷருக்கு மாத்திக்கலாம். கீப் வார்ம் எடுத்து விட்டுருங்க. இந்த வால் மேல இருக்கிறப்ப திறக்காதீங்க. இந்த வால் இந்த மாதிரி கீழே போனதுக்கு அப்புறம் விசில வெண்டிங் பக்கம் கொண்டு வந்துட்டு எடுத்துருங்க. அப்புறம் மூடிய திறந்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஒரு சிட்டிகை உப்பும் 1/4 தேக்கரண்டி ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதோட காய்ச்சி ஆற வச்ச வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கலாம். பாகு கொஞ்சம் சூடா இருந்தா கூட இப்ப பால் திரிஞ்சிரும். அதனால நல்லா ஆறுன பாக தான் ஊத்தணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இத லேசா சூடு பண்ணிக்கலாம். லோ சாட்டே மோட்ல ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா சூடாயிருச்சு. கொதி வரக்கூடாது. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விட்டா பால் தெரிஞ்சிடும். இப்போ இந்த சாட்டே மோட கேன்சல் பண்ணி இன்ஸ்டா பாட்டா ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மேஜை கரண்டி நெய்ல முந்திரி பருப்பை உடைச்சு போட்டு லேசான பொன்னிறமா வறுத்து நம்ம திணை பாயாசத்துல கொட்டிடலாம். இத ஒரு கலக்கி எடுத்து பரிமாறினீங்கன்னா கலக்கலான தித்திக்கும் திணை பால் பாயாசம் தயார்.